வணக்கம் ஜெகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். ரஷ்யா கிட்ட என்னைக்கு இந்தியா ஆயில் வாங்க ஆரம்பிச்சாங்களோ 2022 அந்த போருக்கு பிறகு இந்தியா மீது கடுமையான ஆக்ஷன்ஸை நேரடியாகவும் மறைமுகமும் அமெரிக்கா எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 2024 தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பண்ணதா இருக்கட்டும், இல்லை நேரடியாக இந்தியாவுக்கு 25% அடிஷ்னல் டாரிஃப் விதிச்சதா இருக்கட்டும், லின்சே கிரகாம், ஸ்காட் பெசன்ட் இவங்க போன்ற எல்லாருமே இந்தியாவுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை கொண்டதா இருக்கட்டும், இல்லை இந்தியாவுடைய வளர்ச்சியை காலி பண்ணணும்ன்றதுல ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய சிஜேபி ப்ரொட்டஸ்ட்லயும் அவங்களோட தலையீடு இருக்கின்ற பேச்சுகள்லாம் வருது. ஸோ இந்த இடத்துல இதுல முக்கியமா எடுத்துட்டு போன நகர் யாருன்னு பாத்தீங்கன்னா லின்சா கிரகாம். சாங்ஷனிங் ரஷ்யா அண்ட் ஈரான் ஆக்ட் ஆஃப் 2026 இந்த மசோதாவை அவர் தாக்கல் பண்ணியிருந்தாரு. ஈரான் மற்றும் ரஷ்யா கிட்ட இருந்து வர்த்தகம் வச்சுக்கக்கூடிய, குறிப்பா ஆயில் அண்ட் கேஸ் வாங்கக்கூடிய எந்த நாடுகள் மீதும் கடுமையான சாங்ஷன்ஸை கொடுக்கணும், பொருளாதார தடைகளை கொண்டு வரணும்னு தான். ஏன்னா ட்ரம்ப் பிரசிடென்ட்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி போட்ட தடைகள் எல்லாத்தையுமே அவங்க நீதிமன்றம் நீக்கிடுச்சு. இந்தியாவுக்கு எதிராக போட்ட 25% இன்னைக்கு காலி ஆயிடுச்சு. அதுல ரீஃபண்டும் இந்தியாவுடைய வணிகர்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை ஒரு சட்டமா பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இது எந்தெந்த காலத்துக்குமே இருக்கும் அப்படின்றதுனால இந்த சட்டத்தை அவர் முன்னெடுத்தாரு. ட்ரம்ப்போட மிக மிக நெருங்கிய நண்பர், அதே மாதிரி இஸ்ரேலுக்குமே ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடு உள்ளவர். அவரோட பேர்ல அவர் இறந்த பிறகு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், திடீர்னு ஹார்ட் அட்டாக் இறந்தாரு. அதுக்கு பின்னாடியே கூட ரஷ்ய உளவுத்துறையெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க சைடில் சொல்லிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ இவருடைய அடுத்த வழித்தோன்றலா இருக்கக்கூடிய செனட்டர் ராஜர் விக்கர், மிசிசிப்பியோடைய ரிப்பப்ளிக்கன் எம்பி, இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் செனட் ஆர்ம்டு சர்வீசஸ் கமிட்டியோடைய சேர்மனாகவும் இருக்கிறார். விக்கரோடைய ஃபுல் சென்டென்ஸை நான் அப்படியே படிக்கிறேன். China and India are the main culprits here. They purchase the vast majority of oil and gas. They are fueling Russia's war machine and they are doing us no favors anywhere else in the world. இதுல கல்பிரிட்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இதுல மிக முக்கியமான கல்பிரிட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவும் இந்தியாவும் தான். அந்த வார்த்தையோடைய இதை நம்ம உக்கரத்தை நம்ம கவனிக்கணும். இவங்க கோடிக்கணக்கான ஆயில ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுனால தான் ரஷ்யா அந்த வார் மிஷினை இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாரா ரஷ்யாவால் தொடர முடியுது. இவங்க உலகத்துல வேற எந்த இடத்துலையும் நமக்கு எந்த விதமான சாதகமான ஒரு செயலியும் செய்யலை அப்படின்றது தான் இங்கே இது. இப்போ அவர் இந்த லின்சே கிரகாமோடைய பேர்ல இந்த சட்ட மசோதாவை முன்னெடுத்துட்டு போறார். இதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கேர்ஃபுல்லி கிராஃப்டட் டு மேக் ஷுர் வி ஆர் நாட் ஹிட்டிங் அவர் அலைஸ் அண்ட் தட் வி ஆர் ஹிட்டிங் சைனா அண்ட் இந்தியா. இப்போ ஹிட்டிங் அவர் அலைஸ்ன்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய நட்பு நாடுகள், கனடா, யூகே, பிரான்ஸ் போன்ற பல நாடுகள். ஸோ இப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ரஷ்யா கிட்ட இருந்து கேஸை வாங்கி தான் மின்சாரம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஐரோப்பாவை இவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கனடா ரஷ்யா கிட்ட பல விஷயங்களை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ கனடாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்தியாவையும் சைனாவையும் டார்கெட் பண்ணி நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்றது. இப்போ அவருடைய கூட இருக்கக்கூடிய செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமென்தால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா அண்ட் சைனா ஆர் த மெயின் கல்பிரிட் சின்ஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் ரஷ்யன் ஆயில். இந்த புத்தினோடைய இந்த சண்டைக்கு காசு கொடுக்கக்கூடிய நாடுகளா சைனாவும் இந்தியாவும் தான் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப இந்த ஆர்டிக்கல் அப்படின்றது செனட்ல ஓட்டிங்க்கு வருது. ஜூலை 28, 29 86 ஆதரவாகவும் 12 எதிராகவும் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த பில் சட்ட மசோதா சட்டமா மாறுறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் தான் பாக்கி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டாரிஃப் அப்படின்றது கிட்டத்தட்ட 500%க்கும் போடலாம், 100% வரைக்கும் 500% வரைக்கும் போடலாம்னாங்க. ஸோ இந்த சாங்ஷன், இந்த பில்லோடைய பேர் கிரகாமோட, லின்சே கிரகாமோட பேர்ல இருக்கு. லின்சே ஓ கிரகாம் சாங்ஷனிங் ரஷ்யா அண்ட் ஈரான் ஆக்ட் ஆஃப் 2026. இப்போ இந்த சட்டத்தோடைய செக்ஷன் 113 படி எடுத்தீங்க அப்படின்னா, the president to impose tariff of up to 100% on imports from the world's 5 largest buyers of Russian crude oil gas and the top facilitators of sanction evasion. அதாவது என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்க அதிபருக்கு 100% வரைக்கும் வரி விதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குது. யார்கிட்ட? ரஷ்யா மற்றும் ஈரான் கிட்ட ஆயில் அண்ட் கேஸ் வாங்கக்கூடிய டாப் 5 பையர்ஸ். ஸோ 2 நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா டாப் 5ல இந்தியாவும் சைனாவும் வருவாங்க. ஏன்னா உலகத்திலே அதிகமான கச்சா எண்ணெயை கன்சியூம் பண்ணுறது சைனா, 3வது 4வது இடத்துல இந்தியா இருக்கு. நம்ம 2 நாடுகள்கிட்டையுமே இந்த கச்சா எண்ணெய் அப்படின்றது இல்லை, இறக்குமதி தான் செஞ்சாகணும்.
இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல பிரச்சனை, நீ ஈரான்ட்டு வந்து வாங்கக்கூடாது, வெனிசுலாகிட்ட வந்து வாங்கணும். வெனிசுலாகிட்ட வந்து வாங்கக்கூடிய குரூடு அப்படின்றது சில ரிஃபைனரிஸ் மட்டும்தான் பண்ண முடியும். லக்கிலி இந்தியாவில் அந்த வெனிசுலான் கூட ரிஃபைன் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. பேசிக்கலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் முதல் முறையாக 2026 இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிரிகள்னு சொல்லி ஒரே பிராக்கெட்ல இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம். இப்போ இந்த 5 நாடுகள் எது எது? இந்தியா ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் இதில் நம்ம வால்யூம் ஆர்டரில் எடுத்தோம்னா சைனா, இந்தியா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, அசர்பைஜான். ஹங்கேரி இவங்களுக்கு எதிரான நாடு, இந்த ஐரோப்பிய யூனியன்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிரான ஒரு நாடு. ஸ்லோவாக்கியா ரஷ்யா சார்பு இருக்கக்கூடிய நாடு. அசர்பைஜான் இவங்களுடைய ஒரு நட்பு நாடுன்னு சொன்னா கூட அமெரிக்காவுக்கு ஒரு வகையில் எதிராக இருக்கக்கூடிய நாடு தான். ஸோ இந்த 5 நாடுகளை கை வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் 180 நாளைக்கு ஒரு முறை, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த சட்டத்தின் மீது, அதாவது இந்த சட்டத்துள்ள அதிபர் ட்ரம்ப்புக்கு 100% வரைக்கும் வரி விதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அது 10, 5, 50, 100ன்றதை ட்ரம்ப் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் 180 நாளைக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை இதை மறு ஆய்வு செய்து அந்த தடையை நீடிக்கலாமா வேணாமான்ற ப்ரொவிஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பிரைமரி அண்ட் செகண்டரி சாங்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்கு. ரஷ்யன் அஃபீஷியல்ஸ், அதாவது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகள் மீதும் இந்த சாங்ஷன்ஸ் பொருந்தும். அங்கே இருக்கக்கூடிய ஆலிகாட், அதாவது தொழிலதிபர்கள், பேங்க்ஸ், அவங்களுடைய ரஷ்யாவுடைய நிறுவனங்கள் எல்லாத்தின் மேலேயும். அதன் பிறகு ரஷ்யாவுடைய ஷேடோ ஃபிளீட் ஆஃப் டேங்கர்ஸ், இந்த ஷேடோ ஃபிளீட் அப்படின்றது காஸ்பியன் சீல அதிகமாக ஆப்ரேட் பண்ணுவாங்க ரஷ்யா, அதுக்கும் உண்டான இதையும். அதே மாதிரி ஈரான் சாங்ஷன்ஸ் ஆக்ட் அப்படின்றத 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி 2031 வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, பிரசிடென்ட் நினைச்சா 0% அவர் வே ஆஃப் கூட பண்ணலாம், பிரசிடென்ட் நினைச்சா 50%, பிரசிடென்ட் நினைச்சா 100% வரைக்கும் போகலாம் அப்படின்றது. ஸோ இது ஒரு டிஸ்கிரிட்டனரியா, ஒரு ஆட்டோமேட்டிக்காக இல்லாத ஒரு சட்டமாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் வெளியில சேஃபாக இவங்க யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15%க்கு கீழே இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் நேச்சுரல் கேஸை. அப்போ யார் வருது? அமெரிக்காவுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ், பெல்ஜியம், ஸ்பெயின், நெதர்லாந்து, இத்தாலி, போர்ச்சுகல், இவங்க எல்லாருமே ரஷ்யன் எனர்ஜி வாங்குறாங்க. ஆனால் 15%க்கு கீழே வாங்குறாங்க. ஏன்னா நாடு இருக்கிற சைஸே அதுதான். அவங்க எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா கிட்டத்தட்ட 80%க்கும் அதிகமான எனர்ஜினிட ரஷ்யா தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து 15%க்கு கீழே வாங்கினா இது செல்லாது அப்படின்னு சொல்லி இவங்களோட கூட்டாளிகளை இன்சுலேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ சைனாவும் இந்தியாவும் ஏன் இங்கே ஒரே நேரத்தில் டார்கெட் பண்ணுறாங்க? இந்தியா நட்பு நாடு, இந்த வரலாற்றிலே மிக முக்கியமான பார்ட்னர்ஷிப் இந்தியா அமெரிக்காவோடது. குவாட் என்ன ஆச்சு, U2 I2 என்ன ஆச்சு? ஸோ இங்கே தான் வந்து நம்ம மிக முக்கியமான அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய மொத்த குரூடில் 85லேருந்து 90% வாங்கக்கூடிய நாடுகள் சைனா மற்றும் இந்தியா. ஸோ 70% ரஷ்யாவுக்கு உள்ள வரக்கூடிய ரெவென்யூ அப்படின்றது இந்தியா சைனா கிட்ட இருந்தால் போகுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் டிஸ்ட்ரப்ஷனுக்கு முன்னாடி ஒரு 18-20% இருந்த இந்தியாவோட இறக்குமதி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%க்கும் அதிகமாக போயிட்டு இருக்கு. இவங்க உட்காந்து கூப்பாடு போட்ட இந்த செப்டம்பர் மாதத்திலே பார்த்தீங்க, இந்த ஜூலை மாதத்திலே பார்த்தீங்கன்னா, ஜூன் ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா 40%க்கும் அதிகமாக, அதாவது இந்த உலக வரலாற்றிலே முதல் முறையாக இந்தியா இந்த அளவுக்கு ரஷ்யாவுடைய ஆயிலை இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அமெரிக்காவுடைய மார்க்கெட்டில் ஒரு பெரிய டிபெண்டன்சி இருக்குது. நம்மளோட ஏற்றுமதி அப்படின்றது $83 பில்லியன். அதில் ட்ரேட் டீல் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவோட க்ரூடை இந்தியா வாங்கி நம்ம ரீஎக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா ரஷ்யாவோட ரிஃபைனரிஸை உக்ரைன் கடுமையாக தாக்குனாங்க. ஸோ இவங்களுக்கு ரஷ்யா கிட்ட போகக்கூடிய அந்த ஆயில் மணி அது ஒரு ப்ராப்ளம். ரஷ்யாவுடைய ரிஃபைனரிஸை உக்ரைன் தாக்கி அதோட கெப்பாசிட்டியை கம்மி பண்ணி ஒரு பெட்ரோல் டீசல் ஷார்ட்டேஜை வர வைக்கணும்னு நினைக்கும் பொழுது, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கி நம்ம க்ரூடை இது இங்கே போய் ரிஃபைன் பண்ணி மீண்டும் ரஷ்யாவுக்கு பெட்ரோல் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியை இந்தியா செய்யுது. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியா பெட்ரோல் டீசலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சாங்ஷன்ஸ்ல இன்டைரக்டா பாதிக்கப்படக்கூடிய தென் ஆசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சைனால இருந்து ரிஃபைனிங் பண்ணி ஆயில் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு வகையை பார்த்தீங்க அப்படின்னா,
சவுத் வர்சஸ் வெஸ்ட் அப்படின்ற நார்த் அப்படின்ற மாதிரி ஒரு வெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்றது இந்த பைபார்டிஷன் மூமெண்ட்ல 86 பேர் இதுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க, 12 பேர் இதுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ டெமோக்ராட் ஹவுஸ் வந்து இதை புஷ்பேக் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ரிப்பப்ளிக்லேயே பார்த்தீங்கன்னா செனட்டர் கென்டக்கியோடைய செனட்டர் அவருடைய எம்பி ரான் பால் அவர் என்ன சொல்றாருன்னா, செல்ஃப் டிஃபீட்டிங் எக்கனாமிக் வார்ஃபேர், இது நம்மளை நாமளே தோக்கடிக்கக்கூடிய ஒரு பொருளாதார போர் அப்படின்னும், த லார்ஜஸ்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் எவர் பாஸ்ட் பை ரிப்பப்ளிகன் காங்கிரஸ். இப்போ இந்தியா மேலே நீங்கள் 100% விதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு என்ன எக்ஸ்போர்ட் ஆகுதோ அந்த ஏற்றுமதியோடைய காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? அதை யார் பே பண்ண போறா? அமெரிக்காவுடைய கன்சியூமர்ஸ் பே பண்ண போறாங்க. அதை தான் வந்து அவர் சுட்டி காமிக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த சாங்ஷன்ஸ் கேம் ஏன் ரொம்ப நாள் போகாதுன்றதுக்கான காரணம் என்னன்னா, இது வரைக்கும் 26,000 சாங்ஷன்ஸை ரஷ்யா மீது அமெரிக்கா போட்டிருக்கு. ஆனால் அதை மீறியும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பொருளாதாரம் அப்படின்றது 2 to ஆவரேஜாக ஒரு 3% வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த டார்கெட்டட் கண்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்தோம்னா சைனா மற்றும் இந்தியா, இப்போ இந்த நம்ம இந்த நாடுகளை தான் டார்கெட் பண்றாங்க. உலகத்தோட 40% வேர்ல்டு பாப்புலேஷன் இங்கே தான் இருக்கு. இந்த 2 நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட $500 பில்லியன் அளவுக்கான இறக்குமதியை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. சைனாட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 308 400 பில்லியன் டாலர், இந்தியாட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு $100 பில்லியன். இப்போ இதுல 50% நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா இதோடைய விலையேற்றம் அப்படின்றது ஒரு 20% அப்படின்றது அமெரிக்காவுடைய பொருட்கள் மீது விலையேற்றம் இருக்கும். அதை கொடுக்க போறது உங்களுடைய மக்கள் தான். இப்போ ஒரு திங்க் டேங்க் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா, அட்லாண்டிக் கவுன்சிலோடைய டெப்டி டைரக்டர் ஒரு ஜியோ எக்கனாமிஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பிராட் டாரிஃப்ஸ் ஆர் ஃபாலோட் பை எக்ஸ்டென்சிவ் வெய்வர்ஸ் ஆர் ரிவர்சல் அண்டர்மைன் தேர் கிரெடிபிலிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். நீங்க முதல்ல வந்து ஒரு பொருளாதார தடையை போட்டு அதுக்கப்புறம் அது வெய்வர் இப்படி நீங்க பண்ணிட்டே போனீங்கன்னா அதோடைய தாக்கமும் குறைஞ்சிரும், அதோட வீரியமும் குறைஞ்சிரும், உங்களுடைய கிரெடிபிலிட்டி உங்களுடைய நம்பிக்கையும் போயிடும் அப்படின்றது அவரோட பாயிண்ட். ரெண்டாவது, சைனா இதுல கம்ப்ளை ஆக மாட்டாங்க, அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. மீண்டும் உங்களுடைய ரேர் எர்த் மினரல்ஸ், நீங்க சைனாக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய சோயா, நீங்க சைனாக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய மீட்டு, இதன் மேலெல்லாம் வந்து கடுமையான அவங்க இதை பண்ணுவாங்கன்ட்டு. இந்தியாவுக்கு அந்த லீவரேஜ் கிடையாது. ஏன்னா நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம் சைனாக்கு, அமெரிக்காவுக்கு நம்ம கம்மியாக இம்போர்ட் பண்றோம். ஸோ பெருமளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ தளவாடங்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு அந்த லீவரேஜ் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேயான் யங் அப்படின்ற ஒரு ட்ரேட் பாலிசி அனலிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ மார்க்கெட் கிரிப்டிக். இந்த மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற போது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள நேரடி ட்ரேட் அப்படின்றது 1/780. அதாவது அமெரிக்கா இம்போர்ட் பண்ணக்கூடிய 780% வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் 1% தான் வந்து ரஷ்யாட்ட இருந்து பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி இருந்தாலும் அது நேரடியாக அவங்கள பாதிக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி போன முறை நீங்கள் சைனா மீது போட்ட 145% வரி, அதுவும் சைனாவை பாதிக்கலை. இந்தியா மீது போடப்பட்ட 50% வரி, அதுவும் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பாதிப்பு இருந்துச்சு தவிர இந்தியா அவங்கள மதிக்கலை அப்படின்றது அவருடைய பாயிண்ட். ஸோ இந்தியாவுக்கு இந்த சாங்ஷன்ஸ் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஷார்ட் டேர்மில். இதில் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கின ஆயில் $5.2 பில்லியன் இருந்து இப்போ $56 பில்லியன் இருக்கு. இப்போ உக்ரைன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதன் பிறகு அப்புறம் அப்படின்னு பார்த்தா. இப்போ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல அமெரிக்கா கிட்ட அடங்கி போச்சு இந்தியா அப்படின்ற போது இவங்க அடுத்தடுத்தது நீங்க ரஷ்யான்ற பேர் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க போவாங்க. பட் இது எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா இந்த சிஜேபியில் ஆரம்பிச்சு இப்ப அடுத்தடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளை தூண்டி விடுறது, இந்த அமைப்புகளை தூண்டி விடுறதுன்னு சொல்லி இந்தியாவை ஒரு கலவர பூமி ஆக்கிறதுக்கான எல்லா விதமான முன்னெடுப்புகளும் ப்ரெஷர் டாக்டிவ்ஸையும் அவங்க எடுப்பாங்க. என்ன நடக்குதுன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.